இனிய காலை வணக்கம். தகவல் களம் பாகம் 46 சுவிஸிலிருந்து பவானி மூர்த்தி. குடல் புண் பற்றி தெரிந்து கொள்வோம். இன்றைய பரபரப்பான உலகில் இளைஞர்கள் அதிகமாக பாதிக்கப்படும் நோய்களில் ஒன்றுதான் குடல் புண் நோய். இந்த நோயின் அறிகுறிகள், நோய் தாக்குவதற்கான காரணங்கள், குடல் புண்ணின் வகைகள், நோயின் பாதிப்புகள் என்ன என்பதை பற்றி இங்கு விரிவாக காண்போம். குடல் புண்ணின் அல்சர், அதாவது அல்சர் அறிகுறிகள்: வயிற்றிலே ஒன்றும் இல்லாதது போன்ற உணர்வும், பல்லை கடிக்க வேண்டும் என்ற உணர்வும் தோன்றுகிறதா? நெஞ்செரிச்சல் உள்ளதா? வயிற்றிலிருந்து புளிப்பு நீர் வாய் நிறைய எதிர்கழிக்கிறதா? இவைகளுக்கெல்லாம் நீங்கள் ஆம் என்று சொன்னால் உங்களுக்கு குடல் புண் நோய் இருக்கலாம். குடல் புண் என்றால் என்ன? இரைப்பையும் சிறுகுடலும் இணைந்து செரிமான பகுதியின் உட்புறத்தில் மேற்பகுதியில் ஏற்படும் புண்ணை குடல் புண் என்கின்றோம். செரிமான பகுதிகள் எப்போதும் ஈரமாகவும் மூடப்படாமலும் இருக்கின்றன. இதனால் இரைப்பையில் செரிமானத்திற்கு தேவைப்படும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தால் பாதிப்புக்கு உள்ளாகின்றன. குடல் புண் வந்துள்ள சிலருக்கு இந்த அமிலம் அதிகமாக சுரப்பதும் உண்டு. இதை அமில குடல் புண் நோய் என்றும் அழைக்கின்றோம். குடல் புண் ஏற்படுவதற்கான காரணங்கள்: குடல் புண் ஏற்படுவதற்கான தெளிவான காரணங்கள் இதுவரை வரையறுக்கப்படவில்லை என்றாலும், புகைப்பிடித்தல், புகையிலையை வாயில் போட்டு சுவைத்தல், மது அருந்துதல் மற்றும் சில வகை மருந்துகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளுதல். குடல் புண் வகைகள்: வாய்வு கோளாறால் ஏற்படும் குடல் புண், சிறுகுடலில் ஏற்படும் குடல் புண். குடல் புண் இருப்பதை அறிந்து கொள்வது எப்படி? காரணமின்றி பற்களை கடித்தல், துளைப்பது போன்ற வலி அல்லது எரிச்சலோடு கூடிய வலி, மார்பு எலும்புக்கூட்டுக்கு கீழே வயிற்று பகுதியில் ஒன்றுமே இல்லை என்ற மாய தோற்றமும் இருந்தால் குடல் புண் இருப்பதாக சொல்லலாம். வயிற்று பகுதியில் ஏற்படும் அசௌகரியங்கள் சாப்பிட்ட ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவோ அல்லது வெறும் வயிற்றிலோ ஏற்படுகின்றன. இதை உணவு சாப்பிடுவதன் மூலமாகவோ அல்லது அமிலத்தை நடுநிலைப்படுத்தும் மருந்துகளை உட்கொள்வதன் மூலமாகவோ நிவர்த்தி செய்யலாம். சில நேரங்களில் வாந்தியினால் வலி குறைகிறது. அபூர்வமாக வலி உள்ள வயிற்று பகுதிக்கு நேர் பின்பக்கமாக வலி ஏற்படும். இவ்வலியானது காலை சிற்றுண்டிக்கு முன் வருவதே இல்லை. இரவு 12 மணி அளவில் அதிகமாக காணப்படுகிறது. சில நேரங்களில் அமில நீரானது வாந்தியாவதும் உண்டு. குடல் புண் வலி தனியாக வருவதே இல்லை. வலி இருக்கும் காலத்தில் மார்பு எலும்புக்கூட்டுக்கு பின்னால் எரிவது போன்ற உணர்ச்சியும் உடன் ஏற்படும். இதையே நெஞ்செரிச்சல் என்கின்றோம். வலி அதிகம் ஏற்படுவதே இல்லை, ஆனால் உடல் நலக்கேடு, அமைதியற்ற நிலை, பற்களை கடிக்கும் தன்மை முதலியன உண்டாகும். இந்த மாதிரியான அசௌகரியங்கள் அல்லது வலி அரை மணி முதல் 2 மணி நேரம் வரை நீடிக்கலாம். ஒரு நபர் சாப்பிடும் அளவிற்கேற்ப இவ்வலி ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 தடவை கூட வரும். சில நாட்களுக்கோ அல்லது மாதங்களுக்கோ விட்டு விட்டு வருவதும் தொடர்ந்து இருப்பதும் உண்டு. பிறகு இவ்வலி மறைந்து சில வாரங்களுக்கோ அல்லது சில மாதங்களுக்கோ தோன்றாமலும் இருக்கலாம். சிலருக்கு இவ்வலி குறிப்பிட்ட இடைவெளி விட்டு தோன்றி பல வருடங்களுக்கும் நீடிக்கலாம். அப்படி இருப்பின் அவருக்கு நாள்பட்ட குடல் புண் இருப்பதாக கருதலாம். அடிக்கடி வரக்கூடிய பசி உணவை நாம் அலட்சியப்படுத்த கூடாது. ஏனென்றால் அது குடல் புண்ணின் விளைவாக கூட இருக்கலாம். குடல் புண்ணுக்கு மருத்துவம் செய்யாவிட்டால் இரத்த கசிவும் சமயத்தில் உத்திரப்போக்கும் ஏற்படும். இரத்த கசிவின் காரணமாக அரைத்த காபி கொட்டை போன்று கரஞ்சிவப்பு நிறத்தில் இரத்த வாந்தி எடுப்பார். வலி நிவாரணியான அஸ்பிரின் போன்றவற்றை சாப்பிட்டால் மிக மோசமான இரத்தப்போக்கு ஏற்படும். அதிகமான இரத்தப்போக்கோ அல்லது இரத்த கசிவோ மிகவும் அபாயகரமானதாகும். இரைப்பையில் சுரக்கும் நீர்களும் அமிலமும் குடல் புண்ணின் மேல் அடிக்கடி படுவதால் இரைப்பையில் துவாரம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்போது இரைப்பையில் இருக்கும் பொருட்கள் அனைத்தும் குழிவான அடிவயிற்று பகுதிக்கு தள்ளப்பட்டு வயிற்று நீர்களால் அடிவயிற்றில் இருக்கும் உறுப்புகள் அனைத்தும் நனைந்து விடுகின்றன. ஆகவே வயிற்று அறைகள் நோய்க்கிருமிகளால் பாதிக்கப்படுகிறது. அதனால் வயிற்று அறை தோள்களில் வீக்கம் ஏற்படுகிறது. இதை உடனடி அறுவை சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியும். சாப்பிடும் உணவு வயிற்றுக்கு செல்ல முடியாதவாறு தடைகள் ஏற்படலாம். இதனால் சாப்பிட்ட உணவு வாந்தியாகி விடுகிறது. இதுவும் அறுவை சிகிச்சையால் தான் குணப்படுத்த முடியும். ஆகவே குடப்புண் இருந்தால் மேலே கண்ட பல வழிகளில் துன்பம் ஏற்படும். எனவே உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. குடல் புண்ணுக்கு மருத்துவம். குடல் புண்ணுக்கு மருத்துவர்கள் பூரண ஓய்வையும் அதிகமான தூக்கத்தையும் சிபாரிசு செய்கிறார்கள்.
தீவிரமான வேலைகளில் இருந்து 2 அல்லது 3 வாரங்கள் ஓய்வு எடுத்தாலே போதுமானது. எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கவலைகள் குடல் புண்ணை அதிகப்படுத்தும். புகைப்பிடித்தல், புகையிலை சுவைத்தல், மது முதலியவற்றை விட வேண்டும். குடல் புண் உள்ளவர்கள் செய்ய வேண்டியவை: குறைந்த உணவை அடிக்கடி சாப்பிட வேண்டும், தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும், வாழைப்பழங்களை அதிகமாக சாப்பிட வேண்டும், தயிரில் இருந்து தயாரிக்கப்பட்ட சுவை ஊட்டியை போன்ற பானங்களை அதிகம் சாப்பிட வேண்டும், மருத்துவர் கூறிய மருத்துவ சிகிச்சையை ஒழுங்காக பின்பற்ற வேண்டும், இறுக்கமாக உடை அணியக்கூடாது, யோகாசனம், தியானம் முதலியவற்றை பயில வேண்டும், எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மருத்துவர் ஆலோசனையை பின்பற்ற வேண்டும். குடல் புண் உள்ளவர்கள் செய்யக்கூடாதவை: புகைப்பிடிக்க கூடாது, மது காபி பானங்களை குடிக்க கூடாது, வயிற்று வலியை அதிகப்படுத்தக்கூடிய உணவு வகைகளை கூடாது, அதிகமாக சாப்பிடக்கூடாது, நடு இரவு விருந்துகளை தவிர்க்க வேண்டும், சாப்பிட்டவுடன் முன்பக்கமாக சாய்வதோ வளைவதோ கூடாது. அப்படி செய்தால் சாப்பிட்ட உணவு தொண்டை குழிக்குள் வந்து சேரும். இதனால் நெஞ்செரிச்சல் ஏற்படலாம். இரவில் அதிக நேரம் விழித்திருக்க கூடாது, அவசரப்படக்கூடாது, அதிகமாக கவலைப்படக்கூடாது. உணவே மருந்தாக உடலின் ஆரோக்கியத்தை பேணுவோம். நன்றி, வணக்கம்.